கைம்புள்ளைங்கிற கேரக்டர் வந்து உண்மையை சொல்ல போனா வந்து நான் உருவாக்குறது இல்லை, ஃபுல்லா இந்த மகா நடிகரோட கைவண்ணம் தான் அது. கைம்புள்ள இந்த படம் பத்தி பேச வரும்போது பார்த்தா அண்ணன் கால் உடஞ்சிருந்துச்சு. அப்போ ஒரு படத்துல ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாத ஸ்டேஜ். அப்போ அவர் சொன்னார், என்னென்ன இப்போ போய் கூப்பிட்றீங்களேண்ணே, என்னால் நடக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தார். அப்போ நான் சொன்னேன், ஒன்று பண்ணுறேண்ணே, படத்தோட முதல் சீனில் காலில் அடிபடுற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்தால் கூட தப்பாக இருக்கு இல்லை. இன்னொன்று அந்த ஒரு பொறி மட்டும் எடுத்துட்டார், கால் உடஞ்சிருக்கு. ஆனாலும் என்ன பண்ணாருன்னா, அண்ணா அப்போ கால் உடஞ்ச மாதிரி இப்படி நடந்து காட்டுறேன்ட்டு, அதான் அதெல்லாம் ரசித்து ஆண்டவன் அந்த கொடுப்பினெல்லாம் கொடுத்தான். வடிவில் என்ன பார்க்குற கொடுப்பினை ஒரு அந்த உடஞ்ச காலை வச்சு ஒரு 10 விதமாக நடந்து காமிச்சார். அப்போ நான் சும்மா இவரை உசுப்பேற்றுறதுக்காக சொன்னேன், அண்ணா இந்த 2வது நடையில் அந்த தோல் மேட்ரு, ஒரு 5வது நடையில் அந்த கால், அப்புறம் ஒரு தெனாவட்டு லுக்கெல்லாம் நல்லா, இந்த 8வது நடையில் ஒரு ஃபேஸ் லுக் எல்லாம் இருந்துச்சு, அது பண்ணலாங்கன்னு சும்மா சொன்னேன். உடனே அது பண்ணார். அந்த ஷோல்டர் ஒரு சின்ன குழுக்கள், கால் நொண்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலை மூஞ்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சி மட்டும் கம்பீரமாக இருக்கும். அதெல்லாம் மகா நடிகர். அந்த கெட்டப்பு, அந்த மீசை, அந்த டைலாக் டெலிவரிலாம் சும்மா நாங்கள் போடுறது வந்து ஒரு சின்ன கோடு தான். அந்த கிரெடிட் எல்லாம் அவருக்கு தான் சேரும். அந்த